ஊரில் இருக்கிற அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டி அப்படி யாராக இருந்தாலுமே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும் நியூ இயர் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுறது கேக் வெட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான். ஸோ கேக் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த கேக்கே ஹெல்த்தியாக போஷாக்காக கிடச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கடை தான் அண்ணா நகரில் இருக்கிற பேக்கிங்ஸ் அப்படின்ற கடை. அண்ணா வணக்கண்ணே. உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக நான் கேள்விப்பட்டது வந்து இந்த ஃப்ரூட் கேக் அப்படின்ற ஒரு மேட்ரு. அந்த ஐடியா எப்படி நான் பிடிச்சிங்க நீங்கள் முதல்ல? இப்போ எல்லாருமே வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட், பட்டர்ஸ்காட்சி, இது மாதிரி சாக்லேட் ட்ரஃபிள் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக எப்படின்னா கஸ்டமைஸ்னு ஒரு கேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது மிக்ஸ் ஃப்ரூட்டை வந்து சூஸ் பண்ணோம். மிக்ஸ் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து போடலாம். அதனால் வந்து ஒரு முறை வாங்கினா மறுபடியும் வந்து லைக் பண்ணி அதை கேட்குறாங்க, அவங்களும் சஜஷன் பண்ணுறாங்க. சரி, அந்த ஃப்ரூட் கேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறீங்க? என்னென்ன ஃப்ரூட்லாம் உள்ளே இருக்கும்? ஆப்பிள், கிவி, ஸ்ட்ராபெரி, பிக்கு பழம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி லேயரில் போட்டு அதேமாரி ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்தா மேலே அதே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். டேஸ்ட் நல்லா வரணும்னா அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் நல்லா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டிங் ஃபஸ்ட்டு கேக் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டிங் இது வரலும் அது மாதிரிலாம் எதுவும் சொன்னது இல்லை. இப்போ இதுக்கு பண்ணலாம் தான் ஐடியா. நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா யோசிக்கலாம், பட் ஆனால் எப்படி இதுன்னு தெரில. இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னா, நாட்டுக்குரு நல்லவன் படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் நைட் கேக் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு கேக் உண்மையாக இருக்கா அப்படின்னு தேடுதல் வேட்டை நடத்தினதில் நியூ டெல்லியில் இருக்கிற கேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கடையில் ஃபர்ஸ்ட் நைட் கேக்கை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. பர்த்டேக்குன்னு ஒரு கேக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒரு கேக்குன்னு வெரைட்டிஸ் எதாவது இருக்கா? இல்லை கேக்கெல்லாம் ஒரே ஃபார்மெட்டு தானா? இல்லை, பேசிக்காக ரெசிபி வந்து ஒன்று தான், ஆனால் நம்ம டிசைன் பண்ணுறோம்ல அதுதான் வந்து சேஞ்சஸ் வரும். எப்படின்னா இப்போது வெட்டிங் கேக்குனா ஒரு மாதிரி பண்ணுறோம், பர்த்டே கேக்குனா ஒரு மாதிரி பண்ணுறோம். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சில்ட்ரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே அதுமாரி இருக்குது. அது இல்லாமல் வந்து 60வது கல்யாணம் அதுமாரி பெரியவங்களுக்கு பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்குது. அண்ணா, அந்த ஃபுட் கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பண்ணி காட்டுறீங்களா? எப்போ பார்க்கலாமா? இப்போ வந்து சுகர் சார் படிக்க போகிறோம். சுகர் சார் சூப்பர்ண்ணா. இப்போ வந்து க்ரீம் போட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுட்டோம். ஆமாம். இப்போ ஃப்ரூட்ஸை வந்து க்ரீமில் மிக்ஸ் பண்ணி என்னென்ன ஃப்ரூட் அதில் இருக்குண்ணே? இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிவி இருக்குது, ஆப்பிள் இருக்குது. அப்பா, முழு டெக்கரேஷன் பார்த்தோன்னே செமையாக இருக்குண்ணே பார்க்கறது. கேக் டெக்கரேஷனு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நடுவில் தாமரை மொட்டு மாதிரி தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அண்ணா நகரில் இருக்கிற பேக்கிங் கடைக்கு வாங்க. ஏன்னா சாதாரண கேக் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இல்லை ஹெல்த்தியான கேக் வேறு கிடைக்குது. விட்டுருவீங்களா? நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்.